Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு தோரணம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் நிறையா பீசஸ் பண்ணி அதை வந்து எப்படி தோரணமாக கட்டுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறதுக்கு 2mm ஹூக் சைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட பெருசாக பண்ணணுன்னா நீங்கள் இதுக்கு அடுத்த சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு விரல் மேலே 2 நூல் இருக்கா, இதில் செகண்ட் ஒன்றை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் விட்டு எடுக்கணும். இப்போ அப்படியே இந்த கையை எடுத்துட்டு இந்த குட்டி யானை பிடிச்சி லைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ ஒரு குட்டி ஹோல் தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து மேஜிக் சர்க்கிள். ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கூட பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். எதுக்கு இந்த 3 செயின்னா, இந்த ரவுண்டுக்குள்ளே நான் வந்து டபுள் க்ரோஷெட் தாங்க ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு டபுள் க்ரோஷெட் போட்ட கணக்குக்கு ஒரு 3 செயின் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட். இப்போது நான் இன்னும் 2 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளேயே போடுறேங்க. அதாவது டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஒரு டைம் நூல் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த சென்டரில் ஹூக்கை விடணும். விட்டு இந்த நூலை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்கும். இதில் 2 எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துட்டேன். இப்போ அடுத்த 2. ஓகேவா? இப்போ 2 டபுள் க்ரோஷெட் போட்ட மாதிரி ஆயிடுச்சா? இப்போ இன்னும் ஒன்று. ஓகேவா? இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போட்டேன். திருப்பி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 செயின் போட்டு திருப்பி இதே ரவுண்டுக்குள்ளே 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. 1 2 3 3 செயின் போட்டேன்னா இப்போது இதில் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். 1 2 and 3. ஓகேவா? திருப்பி என்ன பண்ணணும்னா, திருப்பி ஒரு 3 செயின் போட்டு இன்னொரு 3 டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த குட்டி இதுதாங்க நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ 3 டபுள் க்ரோஷெட் இதே ரவுண்டில். ஓகேவா? இப்போ இந்த குட்டி நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து இப்படி க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடுச்சா? ஸோ மறுபடியும் ஒரு 3 செயின் போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா? அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் தாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு போய்க்கிறேன். இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். ஸோ 1 முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணுங்க. 1 அடுத்த செயினில். ஓகேவா? இப்போது இந்த ஸ்பேஸில் வச்சும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம இந்த ரவுண்டில் ஒர்க் பண்ணோம். ஸோ 3 செயின் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் 2 டபுள் க்ரோஷெட் போடுங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் வந்து 2 வாட்டி பண்ணணுங்க அந்த 3 டபுள் க்ரோஷெட் போடுறது. ஸோ இங்கே 3 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. திருப்பி ஒரு 3 செயின் போட்டுட்டு அதே ஸ்பேஸில் மறுபடியும் ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. 1 2 and 3. ஓகேவா? இந்த மாதிரி திருப்பி 3 செயின் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும். அதாவது 3 செயின் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் வந்து 3 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க.
3 டபுள் crochet போட்டேன்னா இப்போ 3 செயின் போட்டு திருப்பி ஒரு 3 டபுள் crochet. ஓகேவா? திருப்பி 3 செயின் போட்டு அதே மாதிரி தான் அடுத்த ஸ்பேஸ்லயுங்க 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போட்டுட்டு திருப்பி 3 செயின் போட்டு இந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதாவது இங்கே 3 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் டாப்பில் ஒரு 3rd செயின் இருக்குமா, அந்த செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி போட்டேன். 3 செயின் போட்டு இங்கே 3வது செயினில் 1 2 3 அந்த 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ திருப்பி முன்னாடி ரவுண்ட் பண்ண மாதிரியே தாங்க. அதாவது இந்த கார்னர் இருக்குல்ல 1 2 3 இந்த கார்னரில் வரும்போது மட்டும் 2 வாட்டி 3 டபுள் crochet போடணும். அந்த ஸ்பேஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே தான் போடணுங்க. அதாவது ஒரு வாட்டி தான் 3 டபுள் crochet போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்பேஸில் போகிறதுக்கு 2 ஸ்லிப் ஸ்டிச் 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 1 2 அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்லேயே. ஓகேவா? போட்டாச்சா? இப்போது இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 டபுள் crochet, மூணு டபுள் crochet ஆயிடுச்சா? ஸோ 3 செயின், திருப்பி அதே ஸ்பேஸில் தான் 3 டபுள் crochet போடணும். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் அடுத்து சொன்னேன்ல, இங்கே வந்து வரும்போது ஒரு டைம் தான் 3 டபுள் crochet போடணும். ஸோ இதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கணும். 3 செயின் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் வரும்போது 3 டபுள் crochet மட்டும். 1 2 3. ஓகேவா? திருப்பி இந்த கார்னர் வரும்போது 2 வாட்டி பண்ணணும். அதனால் 3 செயின் போட்டுட்டு இங்கே வரும்போது 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet. திருப்பி இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் 3 டபுள் crochet போடணும். இந்த கார்னர் வரும்போது 2 வாட்டி போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் இப்படி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது மட்டும் 2 வாட்டி பண்ணணும். இங்கே 2ம் ஒவ்வொரு டைம் தான் பண்ணணும். நான் இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். முடிக்கும்போது அந்த 3 செயினில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 செயின் போட்டிருக்கோம்ல, இந்த 3 டபுள் crochet போட்டிருக்கோம்ல, இதில் சென்டர் டபுள் crochetல வந்து சிங்கிள் crochet வருங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ இந்த கர்வ் வந்து வளைஞ்சு போகுதுல. ஸோ அப்போ இங்கே சிங்கிள் crochet இங்கே சிங்கிள் crochet போட்டோன்னா இந்த மாதிரி வரும். அடுத்து அப்படிதாங்க. ஸோ இந்த கார்னரில் வரும்போது மட்டும் 10 டபுள் crochet போடணுங்க. சென்டர்லலாம் 6 போடணும். ஓகேவா? அதாவது இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த 3 கார்னர்லேயும் 10 டபுள் crochet வரும். இன்பிட்வீன் இந்த 2 ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இது 2லேயுமே 6 தாங்க வரும். நான் ஒரு டைம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த செயினில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கார்னர் ஸ்பேஸு. இந்த கார்னர் ஸ்பேஸில் மொத்தம் 10 டபுள் crochet போடணுமா? ஸோ நான் 10 டபுள் crochet போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7
8 9 10. இப்போ 10 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 டபுள் க்ரோஷெட் இருக்கா, இதில் சென்டர் டபுள் க்ரோஷெட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இருக்க இந்த 2 ஸ்பேஸ்லேயுமே 6 டபுள் க்ரோஷெட் தாங்க போடணும். 1 2 3 4 5 6 6 போட்டேன். இப்போ அதே மாதிரி சென்டர் செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த செயின்லேயே 6 டபுள் க்ரோஷெட் தான் போடணும். ஆறு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ சென்டரில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ இந்த கார்னர் வந்துட்டோம். கார்னரில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 10 டபுள் க்ரோஷெட் பண்ணணுமா? ஸோ நான் இந்த கார்னரில் 10 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். பத்து டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ இந்த சென்டரில் போய் சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே பண்ணணும். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் 10. இங்கே சிங்கிள் க்ரோஷெட் போட்டோன்னா இங்கே 6 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு திருப்பி சிங்கிள் க்ரோஷெட், 6 டபுள் க்ரோஷெட் போட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இங்கே வரும்போது 10 போடணுங்க. திருப்பி இந்த ரெண்டுலேயும் 6. இந்த மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போது இங்கே முடிக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செயின் இருக்குமா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ, அதாவது உங்கள் டோர் நீங்கள் தோரணம் போடுற இடத்துல மெஷர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணியிருப்பீங்களா, இதையும் மெஷர் பண்ணிவிட்டு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே அந்த டேசல் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு இந்த யான்லாம் பின்னாடி சொல்லி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் யான் எடுத்துகிட்டு இதில் 5th செயினில், ஓகே, இதில் 5th செயினில் இந்த யானை கொடுத்து எடுத்துருங்க. ஓகே, திருப்பி அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள 5th செயினில் இந்த மாதிரி அடியிலேருந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டையும் முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். ரெண்டு முடிச்சுக்கிட்ட போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த யான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து இந்த ரெண்டுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேங்க. இந்த நூல்லாம் நீங்கள் உள்ளே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 கார்னர்லேயும், அதாவது 2 பக்கமும் ஆணியில் தான் நம்ம வந்து மாட்டுவோம். ஸோ 2 கார்னர்லேயும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ரிங் எடுத்துருக்கேங்க அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ரிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிங் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சும்மா ஒரு 10 செயின் போட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வந்து கட் அது மட்டும் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவீங்கள்ல,
அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி இந்த எட்ஜில் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆணியில் மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இந்த ரவுண்ட் இருந்ததுனால நான் வந்து அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பக்கமாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இந்த யான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரோஷெட் தோரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இந்த தோரணம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த வீடியோவை போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.